மிகச்சிறந்த ஆளுமை உரையாக தலைமை உரையை வழங்கிய லயன் பி. புதுக்கன் அவர்களுக்கு ஞானம் இலக்கிய இயக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது. நிகழ்ச்சியின் நிறைவில் அவருக்கு கைத்தறியாடை அணிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருக்குறள் சோ. பத்மநாபன் அவர்கள் ஆசிரியர் பணியில் பல்லாண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். ஒவ்வொரு இலக்கிய அமைப்பிலும் அவர் பாடும் மரபு கவிதைகளை எல்லாம் அப்படியே தொகுத்து அவற்றையெல்லாம் ஆண்டுக்கு ஒரு நூலாக வெளியிடுவது வழக்கம். அப்படி வெளியிடும் நூலை இந்த ஆண்டு கவிதை சாலைகள் என்ற பெயரில் வெளியிடுகிறார் திருக்குறள் சோ. பத்மநாபன் அவர்கள். அவரை பற்றி அனைவரும் அறிந்திருப்போம். மிக அழகாக சுருதி பிசகாமல் பாடக்கூடிய வல்லவர். சுருதி பிசகாமல் அப்படின்னா பக்கத்து வீட்டு சுருதின்னு நினைச்சுக்காதீங்க. இசைக்குரிய சுருதி, அது வாய்க்குள்ள போகாது. சூடு சொன்னாதான் புரியும். வெறும் இசு போட்டு ரூ போட்டிருப்பாங்க ஸ்ருதி அப்படின்னு. அவங்க எப்பவுமே வடமொழி வாய்க்குள்ள வராது. அது நீ வாய்க்குள்ள கொண்டு வரணும்னு அவங்களும் கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இருந்து கொண்டு வர்றது? அது பற்றி ஒரு நிமிடம் ஒரு கருத்தை இந்த அமைப்பின் தலைவருடைய அனுமதியோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஏன்னா இது அவையில் இல்லாதது. புத்தக வெளியீடு எப்படி அவையில் இல்லாததோ, இந்த மும்மொழி இருமொழி பற்றிய ஒரு தெளிவும் அவைக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்று இந்த ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு வலியுறுத்துவோர் இருவர். ஒருவர் புதுக்கண், இன்னொருவர் முகிலை. இந்த 2 பேரும் குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். செந்தில்குமாருக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் இருந்தாலும், என்ன ஐயா 5 மணின்னு சொல்றீங்க, எந்த ஊர்ல ஐயா இலக்கிய நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் தொடங்குகிறது என்று வருத்தம் இருந்தாலும் சரி. ஆமா, அது வர முதல்ல வர்ற 10 பேருக்கு பழம் வாங்கி கொடுக்கிறாரு, ஞானப்பழம் வாங்கி கொடுக்கிறாரு இப்போ. ஆமாமா, அதை யார் சொல்லுகிறாரோ அவர் குறித்த நேரத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நான் வரும்போது ஐயா இங்கே நிற்பார். ஆனால் என்னுடைய கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார். அவர் சொல்லுவாரு, நீங்க வந்து கார்ல வந்து இறங்குறத பார்த்தேன், டிக்கிய திறந்ததை பார்த்தேன், டோரை மூடுறத பார்த்தேன், கேமராவில பாத்துக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்டா, அதெல்லாம் இல்லைங்க, நான் என்னுடைய அறையில இருந்துதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னால் சொன்னபடி குறித்த நேரத்தில் அவர் வந்து விடுகிறார் நிகழ்ச்சிக்கு. அதை போல ஓர் அரசு 3 மொழியை இந்தியாவில் உள்ள எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவை 3 மொழி என்று ஒரு வரையறையை கொடுக்க வேண்டும். ஆங்கிலத்தை ஒரு மொழியாக வைத்துக் கொள்வதில் எல்லா மாநிலக்காரர்களும் எல்லா கட்சிக்காரர்களும் உடன்பட்டு விடுகிறார்கள். மும்மொழியில் ஆங்கிலம் ஒரு மொழியாக இருக்கலாம். 2வது மொழி எது, 3வது மொழி எது என்பதில் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. இன்னும் நேற்றும் இதை பற்றி சொன்னேன், இன்றும் அதையே சொல்லுகிறேன். இந்தியா முழுவதும் 1250க்கு மேல் கேந்திரிய வித்யாலயாக்கள் இருக்கின்றன. 1250க்கு மேல் கேந்திரிய வித்யாலயாக்கள். கேந்திரிய வித்யாலயா பள்ளி அப்படின்னாதான் நமக்கு எல்லாம் இப்ப புரியும். ஏன்னா பள்ளின்னு சொன்னாதான் ஸ்கூலு, இந்த வித்யாலயா இதெல்லாம் போட்டா நமக்கு ஸ்கூல் இல்லை. 1250 கேந்திரிய வித்யாலயாக்கள் இருக்கின்றன. இதுல PM ஸ்ரீ பள்ளியும் அடக்கம். தமிழ்நாட்டில்
PM ஸ்ரீ பள்ளியோடு 49 பள்ளிகள் இருக்கின்றன. இதை நான் ஏன் சொல்றேன்னா, சமூக ஊடகங்கள்ல ரொம்ப பரவலா இது பற்றிய விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன அரசியல் நோக்கத்தோடு. நான் உண்மையிலேயே எந்த அரசியல் கட்சி சார்பும் இல்லாதவன். தமிழ்நாட்டில் உள்ள 49 மத்திய அரசின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாக்களில் முதல் மொழி கண்டிப்பாக ஆங்கிலம். இந்த கேந்திரிய வித்யாலயாக்களில் இரண்டாம் மொழி கண்டிப்பாக இந்தி. தமிழ்நாட்டில் உள்ள 49 கேந்திரிய வித்யாலயாக்களிலும் இரண்டாம் மொழி கண்டிப்பாக இந்தி. இப்ப பாரதராஜா என்ன நினைப்பாரு, மூன்றாம் மொழியை ஒருவேளை தமிழுக்கு வழங்கி இருப்பார்களோ என்று தோன்றும். மூன்றாம் மொழி மாற்று கருத்தே இல்லாமல் கண்டிப்பாக சமஸ்கிருதம். உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்றேன். தமிழ்நாட்டில் உள்ள 49 கேந்திரிய வித்யாலயாக்களிலும் முதல் மொழி ஆங்கிலம், இரண்டாம் மொழி ஹிந்தி, மூன்றாம் மொழி கண்டிப்பாக சமஸ்கிருதம். நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. தீர விசாரித்து சொல்றேன். இல்ல, அதுக்கு அடுத்த நிலை இருக்குது. இப்போ அரசியல்வாதிகள் சொல்றாங்க இல்லையா, அதை அறிந்து கொள்ளாமல் சில தமிழ் இலக்கியவாதிகளும் சொல்றாங்க இல்லையா, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆமா ஆமா, நாங்கள் தமிழுக்கு இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன மொழி என்று நான் கேட்டேன். கேந்திரிய வித்யாலயா 49 பெரும்பான்மையான முதல்வர்களிடம். அந்த மொழி ஒரு ஹாபி மொழி, பொழுதுபோக்கு மொழி. ஜெர்மன் படிக்க விரும்புபவர்களுக்கு ஜெர்மன் 4வது மொழி கூட கிடையாது. விரும்பியவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். அவர் சொன்ன லாங்குவேஜ் தான் ஹாபி லாங்குவேஜ். For that we are selecting Tamil teachers. In what basis? Contractual basis. இந்த மதிப்பெண்ணை நாங்கள் எதற்கும் கருத மாட்டோம். ஏன்னா ஹாபியை போய் எங்க போய் நாம சேர்த்துக்கிறது, வேணா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு வேணா வச்சுக்குவோம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டில் மும்மொழியை PM ஸ்ரீ நிதி மூலமாக நடத்த வேண்டும் என்று கருதினால், நான் என்னுடைய கருத்தா தான் சொல்றேன், இதை ஞானத்தின் கருத்தா எடுத்துக்க வேண்டாம். விரும்பினால் மத்திய அரசு கேந்திரிய வித்யாலயா சங்கடனில் உள்ள அந்தந்த மாநில பள்ளிகளில் இரண்டாம் மொழியாக அந்தந்த மாநில மொழிகளை கட்டாயமாக்க வேண்டும். மூன்றாம் மொழியாக உங்க இந்தியா இருக்கலாம், அல்லது சமஸ்கிருதமா இருக்கலாம், அல்லது வேற்று மொழியாக இருக்கலாம். இப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல வேற யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. முதல் மொழி ஆங்கிலம், இரண்டாம் மொழி அந்தந்த மாநிலத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயாக்களில் அந்தந்த மாநில மொழி, மூன்றாவதாக ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் என்று எதையாவது நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் மும்மொழியை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நானும் நம்புவேன், நாம் எல்லோரும் நம்புவோம். இந்த மும்மொழி திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்தந்த மாநில மொழிதான் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லுகிறோம். தமிழ் மொழியில் தான் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்பட வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கையிலும் சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அந்தந்த மாநிலங்களில் உள்ள கேந்திரிய வித்யாலயாக்களில் 5ஆம் வகுப்பு வரை அந்தந்த மாநில மொழியில் பாடம் கற்பிப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தேசிய கல்விக் கொள்கையில் 5ஆம் வகுப்பு வரை மாநில மொழியில் தான் கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யாராவது மறுப்போமா? பரவாயில்லை, இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொள்வோம் என்ற கருத்தை
உங்களுக்கு தெரிவித்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று தெரிவித்து, அடுத்த நிகழ்ச்சியாக, அதுக்காகத்தான் முதல்ல சொன்னேன், சொல்லுபவர்கள் முதலில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. காலம் தவறக்கூடாது, 5 மணிக்கு என்று சொன்னால் புதுக்கண் நடைமுறைப்படுத்த விரும்புகிறார். நானும் எங்கிருந்தாலும் நடைமுறைப்படுத்துவதற்காக வருவேன், இல்லை என்றால் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நிகழ்ச்சியை 5 மணிக்கு தொடங்கி விடுவேன் என்று. எனவே ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு பொறுப்பில்லாமல் வாய்க்கு, இது ஒரு வீண் பேச்சு தானே, வாய் வார்த்தை தானே, இப்படிப்பட்ட வாய் வார்த்தையாக பேசுவதை தமிழ் அறிஞர்களும் தமிழ் மீது பற்று கொண்ட இலக்கிய வாணர்களும் மனத்தில் பதித்துக் கொண்டு, மத்திய அரசு சொல்லுவதை போல 3வது மொழியை படித்தால் நல்லதுதானே என்று நாம் பேசத் தொடங்கி விடுகிறோம். இந்த கேள்வியை அவர்களை நோக்கி திருப்பி விட்டு இதற்கு நீங்கள் தீர்வுக்கு வாருங்கள், அதன் பிறகு நாங்கள் படிக்க தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் உள்ள தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது முனைவர் பட்ட ஆய்வு வரை கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறது. அதை யாரும் தடுக்கவில்லை. எல்லா நகரங்களிலும் குக்கிராமங்களிலும் ஹிந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக வழங்கப்படுகிறது. அது தியாகராய நகரின் மிகப்பெரிய நிறுவனமாக இயங்கிக் கொண்டும் இருக்கிறது. பலரும் அதை பார்த்திருப்பீர்கள், தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா என்று. தமிழ்நாட்டில் ஹிந்தி படிச்சவங்க எல்லாரும் என்னுடைய வயதை ஒத்தவர்களும் அதற்கு பிறகு வந்தவர்களும் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமா தான் ஹிந்தி படிச்சிருப்பாங்க. அதன் மூலமாகத்தான் சான்றிதழை பெற்றிருப்பார்கள். எனவே ஹிந்தி இங்கே கற்பிக்க கூடாது என்று தமிழ்நாட்டில் தடுக்கப்படவில்லை. கற்பிக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றன. மத்திய அரசு நான் சொன்ன தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா வழியாக கற்பித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இங்கே தடை இல்லை, யாரும் இதை முடக்கவில்லை. என்றைக்காவது ஹிந்தி பிரச்சார சபா முன்னால் யாராவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதாக வரலாறு உண்டா என்றால் கிடையவே கிடையாது. அது அதன் பாட்டிற்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்லாண்டுகளாக காந்தி காலத்திலேயே தொடங்கப்பட்டது. அதன் பொறுப்பாளர்களில் ஒருவராக வந்த தேவதாஸ் காந்தி தான் இங்கே இந்தி நிறுவனத்திற்கு பொறுப்பாளராக வந்த அவர் சென்னையில் தங்கி சென்னையிலேயே திருமணம் செய்து கொண்டார். அது ஒரு வரலாறு. ஆக இனி யாராவது கேட்டால் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை அந்தந்த மாநிலங்களில் உள்ள கேந்திரிய வித்யாலயாக்களில் 2வது மொழியாக அந்தந்த மாநில மொழியை நீங்கள் வழங்கிவிட்டு மும்மொழியை பற்றி பேசுங்கள். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல, தங்கள் மொழியை விரும்பக்கூடிய எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் உணர்த்த வேண்டியது கட்டாயம். இன்னும் சொல்லுகிறேன், இந்தியாவில் ஒருவருக்கு கூட தாய்மொழி ஹிந்தி கிடையாது. யாருக்கும் தாய்மொழி ஹிந்தி கிடையாது. இதுல உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கும். யூபி, மத்திய பிரதேஷ், இங்க எல்லாம் ஹிந்தி தானே அப்படின்னா, அங்கே உள்ள போடோ மொழியை கொன்று, அங்கே உள்ள மைத்திலி மொழியை கொன்று இந்த மொழிகள் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த அச்சத்தில் தான் போடோ மொழியை போடா என்று தள்ளியதை போல் மைத்திலி மொழியை அப்படியே போட்டு அமுக்கியதை போல் எங்கள் மொழியையும் நீங்கள் அமுக்க மாட்டீர்கள் என்று என்ன உத்தரவாதம் என்ற அச்சத்தில் தான் நாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அச்சத்தை போக்குவதற்காக நீங்கள் முதலில் நடைமுறைப்படுத்துங்கள், அதன் பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவதா வேண்டாமா என்று சிந்திக்கிறோம் என்பதை என்னுடைய கருத்தாக, என்னுடைய சொந்த கருத்தாக முன்வைக்கிறேன். கருத்து மாறுபாடு உள்ளவர்கள் தனிப்பட்ட முறையில் என்னிடம் கேட்கலாம். ஏனென்றால் இதற்காக பல கேந்திரிய வித்யாலயாக்களுக்கு சென்று தமிழ்நாட்டில் தகவலை சேகரித்து விட்டுத்தான் நான் இதை சொல்லுகிறேன். இப்போது நம்முடைய திருக்குறள் சோ பத்மநாபன் அவர்கள் எழுதிய
கவிதை சாலைகளை ஞானம் இலக்கிய இயக்கத்தில் ஐயா புதுக்கன் அவர்கள் வெளியிட தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்ப ரெட்டியார் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். உங்கள் அனைவருடைய கரங்களும் இந்த கவிதை சாலைகளுக்கு வாழ்த்தினை தெரிவிக்கட்டும். ஐயா வாங்க. இந்த புத்தகங்களை அவர் உங்கள் அனைவருக்கும் விரைவில் இந்த நிகழ்ச்சியிலேயே அன்பளிப்பாக வழங்க இருக்கிறார். இப்போது கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. பெண்ணின் பெருந்தக்க யாவுள, இது கவியரங்கத்தின் தலைப்பு. 2000 ஆண்டுக்கு முன்பு திருவள்ளுவ பெருந்தகையால் வழங்கப்பட்ட தலைப்பு. பெண் கூட ஒரு இன், பெண்ணின் பெரும் தக்க, பெண்ணை விட, அந்த இன் விட அப்படின்னு சொல்லுது. பெண்ணை விட தகுதியானது, பெரும் தகுதியானது. யா எவை, யார்னா அங்க புளூரல். யா உள, எவை உண்டு, பெண்ணை விட பெரும் தகுதியை கொண்டது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று 2000 ஆண்டுக்கு முன்பு திருவள்ளுவ பெருந்தகை சொன்ன அந்த தொடரை இன்றைய கவியரங்கத்திற்கு தலைப்பாக நாம் சூட்டி இருக்கிறோம். இது எங்களுக்கு தெரிஞ்சது தானே, இதையே இப்ப போய் சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2000 ஆண்டுக்கு முன்பு சொன்ன சொல் 2000 ஆண்டுக்கு பிறகு இப்போதும் அதே பொருளில் எளிமையாக நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது. என்ன தேவை என்றால் கொஞ்சம் பதம் பிரிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் எளிமையாக புரியும். இங்கே ஆங்கில ஆசிரியர் முகில்சன் இருக்கிறார். சாசர் காலத்து ஆங்கிலம் இப்போது புரியுமா என்று கேட்டால் அவர் உடனே சொல்லுவார், புரியவே புரியாதையா, ரீடோல்டு ஸ்டோரிஸா தான் ஷேக்ஸ்பியரையே நாங்க இப்ப புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். 600-700 ஆண்டுக்கு முந்தைய ஆங்கிலம் புரியவில்லை. ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்னால் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் புரிகிறது என்றால் இடையறா வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய மொழியாக நம்முடைய தமிழ் மொழி விளங்குகிறது. அந்த தமிழ் சொல்லக்கூடிய பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்னும் தலைப்பிலான 24 அடிகளுக்கு உட்பட்ட கவிதையை வழங்குவதற்கு கவிஞர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முதல் கவிஞராக பொள்ளாச்சியிலிருந்து ஒரு கவிஞர் வருகை தந்திருக்கிறார். மரபு கவிதை பாடுவதில் வல்லவர் ஐயா பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்களை தங்கள் கவிதையை 24 அடிகளுக்குள் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். மரியாதைக்கு முடிய ஞானம் இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனர் முகதியார் அவர்களே, எங்கள் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னோடி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா வள்ளல் ரெட்டியார் அவர்களே, எங்களுடைய அருமையான திருக்குறள்ல இவரை போல ஒரு சாதனையாளர் இருக்கிறாரா என்ற கேள்வியை எழும் வண்ணம் திருக்குறள் பணி செம்மையாக ஆட்டி வருகின்ற அன்பு நண்பர் திருக்குறள் பத்மநாபன் அவர்களே, கருத்தரங்கிற்கு தலைமையேற்கக்கூடிய அன்பு நண்பர் ராஜேந்திர பாபு அவர்களே மற்றும் அணித்தலைவராக இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே,
குழுமி இருக்கின்ற அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வேண்டிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா 24 வரியா அடியாங்கிற சந்தை, நான் இப்ப வரின்னு சொல்லுவாரு, நாங்க அடின்னு எடுத்துக்குவோம். அடி அப்படியா? 16 சீர்திருத்தம் வந்தா ஒரே அடியில 16 சீர் வரும். சரி, ரைட். மகளிர் மகளிர்ல சிறந்தது அன்னை தான். அன்னையை பாராட்டினாலே எல்லா பெண்களையும் பாராட்டியது போல. அன்னை என்ற தலைப்பில் என்னுடைய கவிதை வாசிக்கிறேன். 10 மாதம் நம்மை சுமந்து பெற்று பாசத்தோடு வளர்த்தவள் அன்னை. பத்தியமிருந்து மருந்துகள் உண்டு பாங்காய் நம்மை காத்தவள் அன்னை. பச்சை ரத்தம் பாலமுதாக பருக நமக்கு தந்தவள் அன்னை. உச்சி முகர்ந்து முத்தமிட்டே உலகந்தனையே மறந்தவள் அன்னை. ஈயும் கொசுவும் அணுகிடாமல் இமைபோல் நம்மை காத்தவள் அன்னை. தீய பார்வைக்கு அஞ்சி நமக்கு திருஷ்டி பொட்டு வைத்தவள் அன்னை. தூங்க மறந்து தாலாட்டி நம்மை தூங்கச் செய்து விழித்தவள் அன்னை. ஏங்கி விடுமே குழந்தை என்றெண்ணி எல்லாம் நமக்கே தந்தவள் அன்னை. நோயில் நாமும் வாடிய போது நூல ஒன்னாத்துயர் அடைந்தவள் அன்னை. தீயில் விழுந்த புழுவினை போல தேகம் பதறி துடித்தவள் அன்னை. வாயினை தொடவே 100 முத்தம் வாரி எடுத்தே தந்தவள் அன்னை. 1000 யானை பலத்தை நமக்கு அனைத்தே நமக்கு தந்தவள் அன்னை. 1000 யானை பலத்தை அன்போடு அனைத்து நமக்கே தந்தவள் அன்னை. மதியை காட்டி பால் சோறு ஊட்டி மடியை நம் சிம்மாசனமாக்கி கதைகள் சொல்லி தேவதை போல் நம் கண்முன்னே வலம் வந்தவள் அன்னை. மழலை குரலில் 1-2 வார்த்தைகள் நாமும் பேசிய போது குழலின் இசையை கேட்டது போல கொள்ளை இன்பம் கொண்டவள் அன்னை. தவழக்கண்டு கழித்தவள் அன்னை. தளிர்நடை போட்டதும் மகிழ்ந்தவள் அன்னை. உவகையோடு நாம் ஓடியாடக் கண்டு ஒப்பிலா பெருமை கொண்டவள் அன்னை. அன்னையை போல நம் செயலெல்லாம் அணு அணுவாக ரசித்தவர் உண்டோ? தன்னலமின்றி நமக்கென வாழ்ந்த தாய்க்கு நிகர் ஒரு தெய்வம் உண்டோ? நன்றி, வணக்கம். புஸ்தகம் கொடுக்குறாங்க, இங்க மட்டும் தான் கொடுக்கணும். பாரதிகா இங்க வேற கொடுத்தாங்க. கவிஞருக்கு ஞானம் இலக்கிய இயக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது. அடுத்த கவிஞராக கவிஞர் முனைவர் மா செந்தில்குமார் அவர்கள் பெயரை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் அரங்கத்தில் இருப்பதாக கண்ணுக்கு புலப்படவில்லை. மூன்றாவதாக கவிஞர் அர்ச்சுனன் அவர்களை, அர்ச்சுனன் அப்படின்னு 3 சொல்லி தான் போட்டிருக்கு, அர்ச்சுனன் தான். அர்ச்சுனன் அவர்களை 24 அடிகளுக்குள் கவிதை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல பெற்றாரை மற்றாரை பழகவிட்டு ஏற்றாரை உன்றனின் இதயம் பட்டு இல்லற வாழ்வினில் இணைந்து கொள்வாள் நல்லற பண்பினில் நெஞ்சம் செல்வாள். உள்ளூர அன்பு உறவுகளில் கொழிப்பாள் கொள்ளூர குணமதில் குலமகள் செழிப்பாள். பொறுப்பை உணர்ந்த போக்கினில் உளம்படுவாள் சிறப்பை சிந்தை செயலில் வளம்படுவாள். மன இயல் மணக்கும் மலராவாள் மண்ணிலே மக்கள் செல்வம் காப்பூரும் கண்ணிலே. பெண்ணின் பெருமை புகழ்பட இருக்கும் விண்ணின் அளவாய் வளம்பட சிறக்கும். கண்ணின் மணியாய் காத்திடல் வேண்டும் மண்ணின் மாண்பு மணக்கவே யாண்டும். பெண்ணின்றி யாவரும் உயர் உற முடியாது பெண்ணின்றி நாளுமே புத்துளி விடியாது. பற்றும் ஒழுக்கம் பட்டதோ திண்மை பற்றா செல்வம் வாய்த்ததோ பெண்மை. ஏற்ற வாழ்க்கை இன்பம் பிறக்கும் உற்ற இணக்கம் உணர்வு இருக்கும். பெண்ணை கொண்டே பெருமை உறும் நாடும் பெண்ணை கொண்டே புகழ்படும் வீடும். பெண்ணின் பெருந்தக்க பெற்றது யாவும் உல விண்ணின் உயர் ஒக்க வெற்றியும் மேவும் உல. வணக்கம். கவிஞர் அர்ச்சுனன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த கவிஞர் கவிஞர் பொன் தணிகை அரசு அவர்கள். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். மகளிருக்கு மகளிர் தின சிறப்பு வணக்கம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கருவில் என்னை கலங்காமல் காத்தவளே உருவில் ஊனமின்றி சமைத்தவளே அன்னையே உந்தன் தாள் வணங்குகின்றேன்.
பெண்ணின் பெருந்தக்க யாவுல. ஆண் ஆண்டவனின் அவசர படைப்பு. ஆண் ஆண்டவனின் அவசர படைப்பு. பெண் ஆணின் பிழை திருத்திய பதிப்பு. ஆண் பெண்ணின் மறுபிறவி. பெண் கடவுளின் மறுபிறவி. ஆண் பெண்ணின வெகுமதி. பெண் ஆண்கள் உயர்வின் அடித்தளம். பெண்கள் காக்கும் கடவுள். உன்னால் முடியும் பெண்ணே, உன்னால் முடியும் பெண்ணே, உலகம் என்றும் உந்தன் பெண்ணே. உறவுகள் உன்னால் தொடரும். உறவுகள் உன்னால் தொடரும். உள்ளத்தில் உவகை மலரும். தொப்புள் கொடி வழி உறவு. தொப்புள் கொடி வழி உறவு தொடர்ந்திட வரும் புது வரவு. நல்லன ஆவதும் உன்னால், கெட்டன அழிவதும் பெண்ணால். நல்லன ஆவதும் உன்னால், கெட்டன அழிவதும் பெண்ணால். அன்பும் கருணையும் இறைநிலை, அன்பே பெண்ணின் மனநிலை. பெண்கள் இல்லா உலகம். பெண்கள் இல்லா உலகம் பேசிட முடியா துயரம். விலங்குகள் அனைத்திலும் ஆண் அழகு. விலங்குகள் அனைத்திலும் ஆண் அழகு. மனிதர்கள் மட்டும் பெண் அழகு. ஆதாம் கண்டதோ அரை உலகம். ஆதாம் கண்டதோ அரை உலகம். உடன் ஏவாள் சேர்ந்ததால் அது புது உலகம். உடன் ஏவாள் சேர்ந்ததால் அது புது உலகம். ஆம், விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் இறை கொட்டி கொடுத்த அருட்கொடை உனக்கு. விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் இறை கொட்டி கொடுத்த அருட்கொடை உனக்கு. சிக்கனமும் சேமிப்பும் உமது இரு கண்கள். பிறவி தியாகிகளாகிய பெண்களை போற்றுவோம் தினமும். பிறவி தியாகிகளாகிய பெண்களை போற்றுவோம் தினமும். ஆலகாலம் உண்டே சிவனும் அகிலம் காத்தான் அதுபோல் துன்பம் தாங்கி இன்பம் அளிப்பவள் தூய ஒரு பெண்ணவள் அன்றோ. வீரம் சேர்த்தது தாய்ப்பால் என்றார். வீரம் சேர்த்தது தாய்ப்பால் என்றார். வாழ்வில் மானம் சேர்த்தது மனைவி சொல் என்றார். அதனால் ஆண்களின் வீரமும் மானமும் பெண்களின் அன்பளிப்பென்றோ. போட்டியில் பெண்கள் இல்லாத வரையில் ஆண்களே வென்றார். அதில் என்ன வியப்பு? ஆகட்டும் பார்க்கலாம் என்று ஆர்வரித்து வந்தனர் பெண்கள். அதனால் ஆண் வர்க்கம் என்று அடங்கியே போனது. ஆண்களை கூட பெண்களே தந்தார். படைத்த ஆண்டவனுக்கும் ஓய்வினை தந்தார். குடும்ப பாரம் கூட்டாய் சுமந்தார். குழந்தை பாரம் தனியே சுமந்தார். கணவனின் வம்சம் தழைக்க கருவறை தந்தார். 1000 ஆண்டுகள் ஊறிய ஆண் தான் எனும் மாணவம் இதுநாள் வரையில் பாராட்டுகள் படிக்க மறந்தது. ஆண் தான் எனும் மாணவம் இதுநாள் வரையில் பாராட்டுகள் படிக்க மறந்தது. என்னாலும் சிறப்புடையோர் தனக்கு ஏனோ மார்ச் 8 மகளிர் தினம். ஓ, என் குலத்தான் நிகழ்த்தவர் என்பதால் மார்ச் 8 மகளிர் தினமோ? நன்றி, வணக்கம். கவிஞருக்கு நன்றி. அடுத்த கவிஞர் ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கவிதையை எழுதி வரவில்லை, கருத்திலேயே வைத்துக் கொண்டேன். கல் என்றாலும் கணவன், புல் என்றாலும் புருஷன், இது அந்த காலம். கல் என்றாலும் கணவன், புல் என்றாலும் புருஷன், இது இடைக்காலம். கள் குடித்தவனை கழுத்தை பிடிப்போம், புல்லாகி வந்தால் புறந்தள்ளுவோம், இது எதிர்காலம். மணாளனே மங்கையின் பாக்கியம், அந்த காலம். மனைவி சொல்லே மந்திரம், இது இந்த காலம். கணவனே கண் கண்ட தெய்வம், சொன்னது அந்த காலம். கணவன் என் சொல்லை கேட்க வேண்டும், அது இந்த காலம். ராமாயண சீதை மட்டும் இங்கிருந்திருந்தால் புட்பக விமானம் இலங்கைக்கு சென்றிருக்காது, அயோத்திக்கு சென்றிருக்கும். ராவணனின் 10 தலைகளும் அயோத்தியிலே உருண்டிருக்கும். இந்திரஜித்தை இலக்குவன் கொண்டிருக்க மாட்டான், இலக்குவன் மனைவி ஊர்மிளா கொண்டிருப்பாள். மகாபாரத திரௌபதி இங்கிருந்திருந்தாள், கூந்தலை தொட்ட துச்சாதனனை கை அண்டே வெட்டப்பட்டிருக்கும். இன்று பெண்கள் புதிதாக பிறந்திருக்கிறார்கள். தங்கள் பட்டங்கள்
செய்வதிலும் சட்டங்கள் செய்வது, பட்டங்கள் பெறுவதிலும் சட்டங்கள் செய்வதிலும் புகுந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சில பெண்கள் கொஞ்சம் அதிகமாக முன்னேறி சென்று விட்டார்கள். அவர்களுக்கு மட்டும் ஒரு வேண்டுகோள், திருமண நாள் கொடுக்கும் போதே விவாகரத்து நாளும் தயவு செய்து கொடுக்காதீர்கள். ஆணுக்கு பெண் சமம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஆணை புறந்தள்ளி பெண் முன்னேற வேண்டும் என்று மட்டும் எண்ணாதீர்கள். அனைவரும் ஒன்றாக இணைவோம், ஒன்றாக வாழ்வோம், நலமே நாடுவோம். நன்றி, வணக்கம். ஐயா ஐயா கவிஞருக்கு நன்றி. அடுத்த கவிஞராக கவிஞர் கயல் விழி அவர்கள் வருகிறார்கள். முதல் பெண் கவிஞர். நன்றி. அனைவரையும் வணங்குகிறேன். ஐயா, தாங்கள் கொடுத்த தலைப்பை ஒத்த கவிதை எழுதி வரவில்லை. மகளிர் தின கவிதையாக ஒரு சிறு கவிதை. அன்பை காட்டும் அன்னையாய், அறிவை நாட்டும் ஆளுமையாய், பண்பை காட்டும் பாட்டியாய், பன்முகம் காட்டும் பெண்மையாய், உண்மை பண்பாம் மனைவியாய், உலகம் போற்றும் தாய்மையாய், துன்பம் துடைக்கும் தாதியாய், மக்களை படைக்கும் ஆதியாய், எங்கும் விளம்பும்